பார்வதி அம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்ஸில் தப்பு கணக்கு கீழே வழக்காட்டங்கள் பூரா ஆடிக்கொண்டே இருக்குது. அந்த கணக்கை முடிக்கிற கணக்கு நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் கணக்கை முடிச்சிருங்கப்பா. மத்திய அரசு மாநில அரசு தப்பாக கணக்கு ஆட்டம் ஆடி தாய் இந்தியா நாடு முழுவதும் ஆடிட்டான். பூமியை ஜனநாயகம் சொல்லி இவனுக்கிட்ட ஓட்டு முத்திரையை வாங்கி ஜனநாயகம் உள்ளவன் பூரா மானிட பிறவி பூரா பாழாக்கி வச்சுட்டான். பூமியை பூரா பாழாக்கி வச்சு பூரா என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் 2ஆம் நம்பர் தொழிலை பூரா போட்டு உள்ளே பூரா போட்டு பாழாக்கி வச்சுருக்கான். கணக்கை முடித்து ஆன்லைனில் ஏற்றிடப்பா. மாநில அரசு நீதிமன்றத்தில் இவ்வளோ பெரிய தப்பு இருக்குது, அரசியல்வாதி மேலே இவ்வளோ பெரிய தப்பு இருக்குதுன்னு கணக்கை ஏற்றிடப்பா. மத்திய அரசில் அங்கே டெல்லியிலேருந்து பேப்பர் அடிச்சு விட்டான்ல, அந்த பேப்பரை அடித்ததும் மந்திரியாக நடத்துகிறவன் பிரதமர், குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, நீதிபதி ஜட்ஜி கணக்கை முடித்து ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறப்பா. நீதி அரசர் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டார். க்ளோஸ் பண்ணிடுங்கப்பா, க்ளோஸ் பண்ணிடுப்பா. கீழே வழக்காட்டத்தை பிடிப்பார், அது இவர் தான் பிடிப்பார். அமைதியாக போ லாயர் எல்லாம், புரியுதா? கணக்கு முடிச்சிட்டார், க்ளோஸ் பண்ணிட்டார், ஃபைலை மூடிட்டார். இன்னும் வர்ற கணக்கு புது கணக்கு அவர் உட்காந்து புது கணக்கில் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அலசி அள்ளி தூக்கி நச்சிருவார். நச்சு நைய நறுங்க எடுத்து போடுவார். பல கோடி உள்ளவனை பூரா இவனுங்களாக மத்திய அரசு மாநில அரசு ட்ரெயின் பஸ்ஸு விமானம் எல்லாம் போட்டு நடத்தி கடைசி இவனுக்கிட்டே விற்கிறது, இவனுக்கிட்டே இதே செய்கிறது. இதே சொல்லி இந்த பயர்களுக்கு பூரா பாழாக்கி வச்சுருக்கான். அதனால் இந்த செம்மத்தில் ஒரு அரசியல்வாதியை கூட விடமாட்டார், புரியுதா? இன்னும் ஏற்கனவே கணக்கு கொடுக்கறது நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கார். அரசியல்வாதி முட்டாப்பேலுக்கு தெரியும் உட்கார்ந்துருக்காரு கணக்கு போடுதாருன்னு. ஆனால் மித்த மானிட பிறவிக்கு இன்னும் தெரியாது. சில குரூப்புகளுக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே ராஜபாளையம் தெக்குப்பாளையம்னா கொஞ்சம் தான் தெரியும் உட்கார்ந்துருக்காரு கடவுள். மித்த யாரும் தெரியாது. தெரிஞ்சிருந்தால் உலக நாடு, தாய் இந்தியா நாடு, பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள் கடவுளை பார்க்கணும்னு மோதிரும். அதனால் எல்லாம் மனசை திருப்பி தான் வச்சுருக்காரு. இவனுங்களை அல்லத்தான் கடவுள் உட்கார்ந்துருக்காரு. கடவுளவே அவமதிக்கான இந்த பேய அரசியல்வாதி அப்படிங்கிற கணக்கு தான் வரும். அதான் புரிஞ்சுக்கப்பா. நீதிமன்றம் கோர்ட்டை பூரா அவமதிச்சிட்டான். இப்போ எல்லாவனும் இதே சோழி. இவனை குறை சொல்ல, அவனை குறை சொல்ல, கோடிக்கணக்கான பேப்பர்களை அடித்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அவன் பொண்டாட்டி அவன் புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் நக்கி கொண்டே இருக்கான் பேப்பரை அடிச்சு விட்டு. இப்போ இந்த பேப்பர் கணக்கு முடிக்கணும். மத்திய அரசில் உள்ள கணக்கு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் பேப்பர் அடித்தது தப்பு, க்ளோஸ் பண்ணி அடித்து ஆன்லைனில் ஏற்றிரு. ஜட்ஜி, நீதிபதி, டெல்லி அமர்வு கோர்ட்டு கொடுத்தாச்சு கணக்கு. மாநில அரசு தமிழ்நாட்டுக்குள்ள நீதிமன்றம் கோர்ட்டு சென்னை, மதுரை உச்ச நீதிமன்றம் பேப்பர் அடித்தது தப்பு அப்படின்னு க்ளோஸ் அடித்து நீதிமன்ற வளாகத்தில் கோர்ட்டில் ஆன்லைனில் ஏற்றி கணக்கை முடிச்சிருப்பா. கணக்கு க்ளோஸ் பண்ணிட்டார். இந்த பேப்பரை வச்சு இவன் விளையாட்டு இந்த பேப்பரை வச்சு தூக்குவார். எதுக்குடா இந்த பேப்பர் அடித்த, எதுக்குடா பூமியை பாழாக்குன, எல்லாம் அனைத்தும் அடி வாங்குவான். ரயில் பயண மாதிரி தூக்கிட்டு வருவார். புரிஞ்சுக்கப்பா. நீதிமன்றம் கோர்ட்ஸ், நீதிபதி ஜட்ஜி கணக்கு முடிக்க வேண்டிய வேலை உங்களுடைய வேலை. உள்ள வழக்காட்டங்கள் அனைத்து நிறைய வருது. இவன் நியமித்தது பூரா உள்ள வழக்காட்டங்கள் ஓடுது, ஆடுது, பாடுது, வெளியில் தப்பிச்சு போயிருந்தான். அனைத்தும் தப்பு அப்படின்னு கணக்கை முடித்து க்ளோஸ் பண்ணிடுறப்பா. புது கவர்மெண்ட்டு புது கணக்கு போட்டார். அடித்து முதுத்தோலை உரிச்சிருவார், உரித்து தொங்க விட்டுருவார். ஏண்டா தமிழ்நாட்டில் இருக்க லாயர் பூரா அரசியல்வாதி உட்காந்துருக்காரு. நீதி அரசர் தமிழ்நாட்டுக்குள்ளே லாயர் பூரா அரசியல்வாதிக்கு கணக்கை கொடு உட்காந்துட்டாரு. ஒழுங்காக போறியா என்ன அப்படின்னு கொடு. நீ கொடுக்கலன்னா அப்புறம் நீ சிக்கல்ல உள்ள வளாகத்து கோர்ட்டுக்குள்ளே மாட்டி வருவேன். பேப்பரை வச்சு ஆடுதையில் அதை கணக்கு இவர் தான் முடிப்பார். ஏற்கனவே நெரிச்சு வராரு. பிறகு ஒன்றையும் வழக்காட்டங்கள் நீதிமன்றம் கீழே நெரிச்சு வரையில் கந்தல் கோலமாக ஆக்கி விட்டுருவார். முக்கால்